ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டெக் வைப்ரேட். என்னோட பேர் அஸ்வின். பல நாள் கழிச்சு ஒரு வீடியோ பண்ணுறோம். அந்த வீடியோ வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி என்ன சேலஞ்ச் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு பண்ணக்கூடிய ஒரு பிசி பில்ட் 55,000 தான் பட்ஜெட், 1000 கூட இல்லை எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பிசி வந்து நம்ம இன்றைக்கி பில்ட் பண்ண போகிறோம். அந்த பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏஎம்டி ப்ராசஸர் தான் வேணும்னு கேட்டிருந்தாரு. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 8 GB ஆஃப் VRAM இருக்கக்கூடிய ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வேணும்னு கேட்டிருந்தாரு. இது எல்லாமே சேர்த்து 55,000 ரூபாய்க்கு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு பெரிய விஷயமே அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், அவருக்கு நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடக்டிவான திங்ஸுக்கும் அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கணும். அப்படியெல்லாம் சேர்த்து என்ன இந்த பிசியை வந்து பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டெக் வைப்ரேட்டுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இல்லைனா இப்போ கூட லைக் பண்ணலாம், லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மோர் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பிசி பில்டு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்குது, நீங்கள் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பிசியும் பில்ட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க பிசி பில்டுக்குள்ளே போகலாம். ப்ராசஸர் AMDயோட 5600X யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு கிகாபைட்டோட B450M DS3 வைஃபை மதர் போர்ட். இதுக்கு அடுத்ததாக கிராஃபிக் கார்டு MSIலேருந்து RTX 3050 8GB வேரியன்ட். இது எல்லாம் போதாது அப்படின்னு சொல்லிட்டு ரேமும் நமக்கு தேவைப்படும். ரேமை பொறுத்த வரைக்கும் கார்சர்லேருந்து 16GB ரேமு, அது போக க்ரூஷியல்லேருந்து 1TB SSD நம்ம ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து பவர் சப்ளைவாக கூலர் மாஸ்டர்லேருந்து 550 வாட்ஸ் பிராண்ட் சர்டிஃபைட் SMPSும் யூஸ் பண்ணியிருக்கோம். கூலர் மாஸ்டர் கேபினெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறனால கோகோ ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஒரு பட்ஜெட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டீசெண்டான ஒரு கேபினெட்டும் வாங்கியிருக்கோம். ஃபைனலாக பிசியை பில்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ OS, டிரைவர்ஸ், சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே அப் டு டேட்டும் பண்ணியாச்சு. அதே சமயத்தில் நம்ம மெமரி ஃப்ரீக்வன்சி அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ட்வீக்ஸ் எல்லாமே வந்து பயோஸ்லேயும் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே ஸ்டேபிளாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேமிங் ஆகட்டும், அது போக வந்து ஒரு சில பெஞ்ச்மார்க் டெஸ்ட்டும் எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ பிசி வந்து எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ கேமிங்கை பொறுத்த வரைக்கும் வேலரண்ட் ஆடி பார்த்தோம். ஸோ ஒரு 250லேருந்து 400 FPS வரைக்கும் ஃப்ளக்சுவேட் ஆகுது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு 300 FPSல இதில் கேம் வந்து விளாடணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் செட்டிங்ஸ், அது மட்டும் இல்லாமல் உங்களோட கன்னில் இருக்கக்கூடிய ஸ்கின்ஸு, ஸோ என்ன மேப் விளாட்றீங்க அதெல்லாம் பொறுத்து இதில் வந்து FPS வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுது. ஸோ ஒரு 250லேருந்து ஒரு 350 FPSங்கிறத வச்சுக்கலாம். ஆவரேஜாக ஒரு 280 FPS இல்லை 300 FPSன்னு வச்சுக்கலாம். அது வந்து எல்லாமே டிபெண்ட்ஸ், நீங்கள் என்னென்ன பேக்ரவுண்டில் ஆப்ஸ் ரன் பண்ணுறீங்க அதெல்லாம் பொறுத்து. ஸோ ஊகாங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஊகாங்கில் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55லேருந்து 70 FPS வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேட் வந்து ஆவரேஜ் FPSாக வந்து ஒரு 63-64 FPS வந்து வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிளேயபிளான ஒரு செட்டிங்ஸ் தான். இதில் நீங்கள் DLSSும் ஆன் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு RTX கார்டு. ஸோ அதனால் ரேட் ரேசிங் அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து எல்லா கேம்ஸுமே வந்து இதில் ப்ளே பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஒரு பிசியை வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே நம்மளோட டெக் வைப்ரேட்டுக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வெப்சைட்டும் techvibrate.in. ஸோ செக் பண்ணி நீங்கள் வந்து நம்மக்கிட்ட பிசியை வந்து பில்ட் பண்ணிக்கலாம் உங்களோடது. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.